டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் ஒரு முக்கியமான மத்திய அரசினுடைய திட்டங்களை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்த திட்டமானது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டாலும் மாநில அரசுக்கும் பொருந்தும். ஏனென்றால் இது கல்வி சம்பந்தப்பட்ட திட்டம். கல்வியானது பொதுப்பட்டியலில் இருப்பதால் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டுக்குமே இது பொதுவானது நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு கட்டாயமாக கேட்கக்கூடிய தலைப்பு. எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் இந்த தலைப்பை இப்போது பார்க்கிறோம். ஏற்கனவே சில வகுப்புகளை பார்த்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் பாருங்கள் நண்பர்களே. நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலிகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது குரூப் 2A மற்றும் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று புதிய கல்விக் கொள்கை 2020 என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. இது முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு. ஏனென்றால் மெயின்ஸ் தேர்வில் இந்த தலைப்பை அப்படியே எழுத சொல்லுவார்கள். அதுபோக 2A மெயின்ஸ் தேர்விலும் சில விவரங்கள் இதிலிருந்து கேட்கப்படலாம். அதனால்தான் இந்த தலைப்பை இப்போது பார்க்கிறோம். அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பில் சில வகுப்புகளை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதாவது தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதிலிருந்து தான் கேள்விகள் வரும். அதனுடைய தொடர்ச்சியாக புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பதை பற்றி இந்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. இது கட்டாயமாக குரூப் 2 மெயின்ஸ் தேர்விலும் 2A மெயின்ஸ் தேர்விலும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். முதலில் இந்த கொள்கை உருவாக்கம், அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 உருவாக்கம் எப்படி என்று பார்க்கலாம். இதற்கு முன்பாக இருந்த கல்விக் கொள்கைகள் 1968, 1986, 1992க்கு பிறகு பெருமளவு மாற்றங்கள் செய்யப்படாமல் இருந்தது. 2016இல் TSR சுப்பிரமணியன் குழு கல்விக் கொள்கையில் சில சீர்திருத்தங்களை செய்து தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையின் மீதும் முடிவு எடுக்கப்படவில்லை. அதன் பிறகு 2017இல் கஸ்தூரி ரங்கன் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது 2019இல் அதனுடைய அறிக்கையை தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கையானது உருவாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. மத்திய அமைச்சரவையால் ஜூலை 29, 2020 அன்று ஒப்புதல் பெறப்பட்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய இலக்குகள் என்ன என்று பார்க்கலாம். 2030ஆம் ஆண்டுக்குள் அங்கன்வாடியிலிருந்து மேல்நிலை கல்வி வரை மொத்த சேர்க்கை விகிதத்தை 100% உயர்த்துதல். 2035க்குள் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தை 50% உயர்த்துதல். பள்ளி கல்வியை இடையில் நிறுத்திய 2 கோடி குழந்தைகளை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வருவது போன்றவை இதனுடைய இலக்குகள் ஆகும். இதனுடைய சிறப்பம்சங்கள் பாடத்திட்டம், அதாவது பாடமுறை 10+2 என்ற பள்ளி பாடமுறை மாற்றப்பட்டு 5+3+3+4 என்று கொண்டு வரப்படும். அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு என்று தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையானது மாற்றப்பட்டு 5+3+3+4 என்று கொண்டு வரப்படும். அதற்கடுத்து 3 வயது முதல் 18 வயது வரை உள்ள மாணவர்கள் கல்வி பெறுவார்கள். ப்ரீகேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை முன்மழலையர் கல்வி. 3 வயதிலிருந்து, அதாவது 3 வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தொடக்க கல்வி.
6 வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நடுநிலை கல்வி, 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மேல்நிலை கல்வி. இதுதான் 5+3+3+4 என்று பிரித்திருக்கிறார்கள். தேசிய திறனாய்வு தேர்வு 3 மற்றும் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் தேசிய திறனாய்வு தேர்வு நடத்தி மாணவர்களின் கற்றல் திறன் கண்டறியப்படும். இலவச கட்டாய கல்வி 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி. தற்போது 14 வயது வரை. இக்கொள்கையின்படி 18 வயது வரை இலவச கட்டாய கல்வி அளிக்கப்படும். பாடங்கள் தேர்வு செய்வது 8ஆம் வகுப்புடன் பொது கல்வியை முடித்துவிட்டு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எதிர்கால படிப்பிற்கான பாடங்களை தேர்வு செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. தாய்மொழி கல்வி 5ஆம் வகுப்பு வரை கட்டாய தாய்மொழி கல்வி. இதை 8ஆம் வகுப்பு வரை நீடிக்கலாம். மும்மொழி கொள்கை அனைத்து மாநிலங்களிலும் மும்மொழி கல்வி திட்டம் அறிமுகம். அதாவது தாய்மொழி மற்றும் ஆங்கிலம், அதற்கடுத்து விருப்ப மொழி என்ற மும்மொழி கொள்கை. அடுத்து பொது நுழைவுத் தேர்வு அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக படிப்புகளுக்கு NTA எனப்படும் அமைப்பை உருவாக்கி நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர்களை தேர்வு செய்தல். மருத்துவ படிப்பு தேசிய அளவிலான எக்ஸிட் தேர்வு எழுதி முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு மாணவர்களை தேர்வு செய்தல். உயர்கல்வி 4 ஆண்டு இளங்கலை படிப்பு அறிமுகம். 3 அல்லது 4 வருடம் இளநிலை பட்டய படிப்பு. ஆண்டு வாரியாக சான்றிதழ் வழங்கப்படும். 1 அல்லது 2 வருடம் முதுநிலை பட்டய படிப்பு. இதுவும் ஆண்டு வாரியாக சான்றிதழ் வழங்கப்படும். நீக்கம் MPhil படிப்புகள் இனி கிடையாது, அதை நீக்கிவிட்டார்கள். விதிமுறைகள் தனியார் மற்றும் அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்துக்கும் பொதுவான விதிமுறை கடைபிடிக்கப்படும். கால உணவு திட்டம் இலவச மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் அளிக்கும் வகையில் விரிவாக்கப்படும். பாடத்திட்டம் கல்விக்கான தேசிய பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் கட்டமைப்பை NCERT உருவாக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பால பவன் உருவாக்க ஊக்கமளிக்கப்படும். பள்ளியில் பகல் பொழுது நேரத்தில் கைத்தொழில் கற்றல், வாழ்க்கைக்கு தேவையான தொழில் கற்றல், விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட பாலபவன் உருவாக்கப்படும். அதற்கடுத்து ஆசிரியர் கல்வி 2022ஆம் ஆண்டுக்குள் ஆசிரியர் கல்விக்கான தேசிய கவுன்சில் உருவாக்கப்படும். மாநில அளவில் பள்ளிகளுக்கான தர ஆணையம் மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் உருவாக்க வேண்டும். 2030ஆம் ஆண்டுக்குள் பள்ளியில் கற்பித்தலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் குறைந்தபட்ச கல்வி தகுதி என்பது 4 ஆண்டு ஒருங்கிணைந்த B.Ed முடித்திருப்பது கட்டாயமாக்கப்படும். தரம் குறைந்த ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய ஆய்வு அமைப்பு உயர்கல்வியில் ஆராய்ச்சி திறனை வளர்ப்பதற்கு தேசிய ஆய்வு அமைப்பு உருவாக்கப்படும். ஆய்வு பல்கலைக்கழகங்கள் IIT மற்றும் IIM ஆகியவற்றுக்கு இணையாக உலகளாவிய தரத்தில் சிறந்த பன்முக கல்வியை கற்பிக்கும் பன்முக கல்வி மற்றும் ஆய்வு பல்கலைக்கழகங்களை நாட்டில் உருவாக்குதல். டிஜிட்டல் கல்வி சமீபத்திய நிலையை கருத்தில் கொண்டு நோய் தொற்று காலங்களில் இணைய வழி பயிற்சியை அதிகரித்தல். டிஜிட்டல் பாடங்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் திறன் வளர்த்தல் ஆகியவற்றை கட்டாயமாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் தனிப்பிரிவு உருவாக்கப்படும்.
6ஆம் வகுப்பிலிருந்தே தொழிற்கல்வி பயிற்றுவிக்கப்படும். உடல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை பயில ஒத்துழைப்பு தடையில்லாமல் அனைத்து கல்வி வசதி உதவி செய்து தரப்படும். கல்லூரிகளுக்கு தன்னாட்சி வழங்கப்படும். அந்த கல்லூரியே பட்டங்கள் வழங்க அனுமதிக்கப்படும். கல்விக்காக GDPயில் 60% செலவிடப்படும். இந்த கொள்கையை சில மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவை இந்த கொள்கையை எதிர்க்கின்றன. அதற்கான காரணத்தை பார்க்கலாம். உதாரணமாக, தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான பொதுவான சில காரணங்களை பார்க்கலாம். 3 வயதிலேயே மாணவர்களின் கல்வியை கட்டாயமாக்குவது தேவையில்லாதது என்கிறார்கள் கல்வியாளர்கள். 3 வயதில் அது சரியாக நடக்கவும் முடியாது. எந்திரிச்சு பேசவும் அவ்வளோ எழுதவும் வராது. அதை எப்படி கல்வியில் கட்டாயமாக சேர்க்கிறதுன்னு தெரியல. பார்க்கலாம். அடுத்து, மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் விதமாக உள்ளது. ஏனென்றால் முன்னாடி சொன்னது போலதான் கல்வியானது பொதுப்பட்டியலில் இருக்கிறது. கல்விக்காக பயிற்சி நிலையங்களை நாடும் நிலை ஏற்படும். ஏனென்றால் NDA அமைப்பு மூலம் நுழைவுத் தேர்வு நடத்துவதால் கல்வி பயிற்சி நிலையங்களை நாட வேண்டிய சூழ்நிலை வரும். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை எதிர்கால படிப்புக்கான பாடங்களை தேர்வு செய்யலாம் என இருக்கிறது. 13 வயதில் 8ஆம் வகுப்பு முடிக்கும் ஒரு மாணவனால் எப்படி எதிர்கால படிப்பை தீர்மானிக்க முடியும்? இது மாணவர்களை 8ஆம் வகுப்போடு பள்ளி படிப்பை முடிக்கவே வழி செய்யும் என்று குற்றச்சாட்டப்படுகிறது. பெரும்பாலான கல்லூரிகள் தன்னாட்சி அங்கீகாரம் வழங்கப்பட்டு அந்தந்த கல்லூரிகளே பட்டம் வழங்க அனுமதிக்கப்படும் என கொள்கை கூறுகிறது. ஆனால் பல்கலைக்கழகங்களை உருவாக்கும் அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும்போது இம்மாதிரியான ஒரு பரிந்துரையை முன்வைக்க முடியாது என்கிறார்கள் கல்வியாளர்கள். இதற்கான நிதி எங்கிருந்து வரும் என்பதிலும் தெளிவு இல்லை. மொழி பாகுபாடு. இந்தி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் என குற்றம் சாட்டு. விருப்ப மொழிக்கு ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். இந்தியை தேர்வு செய்யும் நிலையே ஏற்படும். இந்தியா முழுமைக்கும் பள்ளிக்கூடங்களுக்கான பாடப்புத்தகங்களை NCERT உருவாக்கும் என்கிறது கொள்கை. அவ்வாறு உருவாக்கும் என்றால் மாநிலங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு பாடப்புத்தகங்கள் தயாரிக்கும் திறமையே அற்று போய்விடும். பழைய கல்வி முறைகளான குருகுலம், மதரசா, பாடசாலை போன்ற புரதான கல்வி முறைகளை அறிமுகப்படுத்துவதை கொள்கை முன்வைக்கிறது. இது ஜாதி மத அடிப்படையிலான கல்வியை வலியுறுத்துவதாக இந்த முறை அமைந்துவிடும். 6ஆம் வகுப்பிலிருந்து தொழிற்கல்வி கற்கலாம் என்பதால் பின்தங்கிய மாணவர்கள் இதர கல்வியில் ஈடுபடுவது குறையும். இக்கொள்கையின் நிறைகள்: 18 வயது வரை கட்டாய கல்வி, அதாவது 12ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி கொடுக்கிறார்கள். அதற்கடுத்து 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயம். அதுக்கடுத்து இலவச காலை உணவு திட்டம். இது தமிழக அரசால் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டுவிட்டது. அதுக்கடுத்து டிஜிட்டல் கல்வி முறை, முக்கியமாக பின்தங்கிய பகுதிகளில் டிஜிட்டல் கல்வி முறை. நாடு முழுவதும் ஒரே கல்வி, அதாவது எந்த ஊரில் போய் படித்தாலும் ஒரே சிலபஸ், ஒரே பாடத்திட்டம், ஒரே கல்வி, ஒரே தேர்வு என்ற மாதிரி இருக்கிறது. அதற்கடுத்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள், அதுபோக GDPயில் 6% உயர்த்துதல், அதாவது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் 6% கல்வியை உயர்த்துதல். தற்போது
4.4% இருக்கிற ஜிடிபி ஆனது 6% உயர்த்தப்படும் என்று இந்த புதிய கல்விக் கொள்கையானது கூறுகிறது. இவ்வளவுதான் நண்பர்களே. இவ்வளவு விவரங்களை இந்த கல்விக் கொள்கையானது கொண்டிருக்கிறது. அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இது டிஸ்கிரிப்டிவ் மெயின் தேர்வில் 15 மதிப்பெண்களில் கேட்கக்கூடிய கேள்வி நண்பர்களே. கட்டாயமாக கேட்டாலும் கேட்டு விடுவார்கள். அவ்வளவு விவரங்களை கொண்டிருக்கிறது. தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதுபோக குரூப் 2A மெயின்ஸ் தேர்விலும் சில விவரங்களை இதிலிருந்து கேட்கலாம். ஏனென்றால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பதால் இதில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு நண்பர்களே. ஏதேனும் சில விவரங்களை கூட இதிலிருந்து கேட்கலாம். எதற்கும் தயாராக இருங்கள். இது சற்று பெரிய தலைப்பு தான் நண்பர்களே. எனவே இந்த ஒரு தலைப்போடு இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து சில முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். அதாவது நாம் சில நாட்களாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பில் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள அத்தியாவசியமான திட்டங்களை பற்றி பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை பார்த்திருக்கிறோம். இதேபோல அடுத்தடுத்து வரும் வகுப்புகளிலும் இன்னும் சில முக்கியமான திட்டங்கள் இருக்கிறது. அதையும் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களையும் முழுமையாக முடித்துவிட்டு அதன் பிறகு பாடத்திட்டத்தில் உள்ள மற்ற முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளை பற்றி பார்க்கலாம். எனவே நம்முடைய யூடியூப் சேனல் மற்றும் டெலகிராம் சேனலில் நிறைய வீடியோக்கள் பதிவேற்றப்பட்டுள்ளது. அதை பாருங்கள் நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அடுத்தடுத்து வரும் வகுப்பில் அடுத்து சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நன்றி. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம்.